நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை யோவான் 13வது அதிகாரம் வசனம் 7. யோவான் 13 வசனம் 7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அங்கு பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அங்கு அவருடைய சீசருடைய கால்களை அவர் கழுவும் பொழுது உள்ள காரியம் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அப்படியாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தகப்பனே, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிறீரப்பா. ஆசையோடு வாஞ்சையோடு ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் தாமே அவர்களுடைய காரியங்களை குறித்து தெளிவாய் நீர் பேசுவீராக. அவர்கள் கடந்து வருகிற பாதைகளை குறித்து அநேக கேள்விகளோடு அப்பா தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. அவருடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் விளங்க வைப்பீராக. நீர் அவர்களை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை ஒவ்வொருவருக்கும் விளங்கத்தக்கதாக ஆவியானவர் நீர் பேசுவீராக. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அதாவது நாங்கள் பார்த்தோமானால் வசனம் யோவான் 13:7, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஆண்டவர் அங்கு சீசருடைய கால்களை எல்லாம் கழுவும் பொழுது அங்கு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் இடத்தில் உன்னுடைய பங்கு இல்லை என்று அங்கு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஆண்டவர் எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு செய்யும்படியாக ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். அவரை போல நாமும் இருக்க வேண்டும். அவர் குருவாக இருந்தாலும் சீஷருடைய கால்களை என்ன செய்கிறார்? சீலை கட்டிக்கொண்டு குனிந்து அவர் கழுவுகிறார், ஒரு மாதிரியாக செய்கிறார். இன்னுமாக கூட நாம் பார்த்தோமானால் ஆண்டவர் தாம் அடைய போகிற மரணத்தை குறித்து கூட நம்முடைய சீசர்களிடத்தில் அநேக முறை அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பேசும் பொழுது பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? சீசர்கள் அவர்கள் அறியவில்லை. அநேக காரியங்கள் ஆண்டவர்களுடைய ஊழியத்தின் பாதையில் அவருடைய சீஷர்களோடு அவர் கடந்து செல்லும் பொழுது தாம் இன்னவித மரணத்தினால் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், 3 நாள் நான் 3 நாளுக்கு பின்பு நான் உயிரோடு எழுந்திருப்பேன், இப்படியாக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி அநேக காரியங்கள் அவர் சொன்ன பொழுது கூட சீசர்களுக்கு என்ன செய்யவில்லை? ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன காரியங்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை. பின்பதாக அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அங்கு தரிசனமாகி சொன்ன பொழுதுதான் சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? விளங்கி கொண்டார்கள். நாம் பார்த்தோமானால் இங்கே இப்போ யோவான் 13:27-28 கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுப்பவன் இங்கே கூட தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது யார் என்று சொல்லும் பொழுது அங்கே யூதாஸ் காரியத்து அந்த துணிக்கையை எடுத்து ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பொழுதும் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? ஆண்டவருடைய சீசர்களுக்கு தெரியவில்லை. அவன் பணப்பையை வைத்திருக்கிறதுனால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் வேறு மாதிரி நினைவு என்ன செய்கிறார்கள்? கொள்ளுகிறார்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அந்த சீசர்களால் என்ன செய்ய முடியவில்லை? விளங்கி கொள்ள முடியவில்லை. அதே போல தான் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வருடம் தொடக்கத்தில் நீங்கள் நினைத்திருக்கலாம், சந்தோஷமாக இது நடந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு எதிர்மறையான காரியங்கள் நீங்கள் அதை சந்தித்து அந்த பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லிய வார்த்தைக்கும் இப்பொழுது நடக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி
நீங்கள் ஒருவேளை யோசித்து குழம்பி இருக்கலாம். அநேக கேள்விகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய திட்டங்கள் மகா பெரியவைகள். அவருடைய சிந்தனைகளை, அவருடைய நினைவுகளை, வழிகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் குழம்பி, ஆண்டவர் சொன்னாரே இது நடக்கவில்லையே, அப்பொழுது அவ்வளவுதானா, அது வார்த்தைகள் பொய்யா, ஆண்டவர் சொன்னது உண்மை இல்லையா என்று சொல்லி அநேக ஒரு சந்தேகத்தோடு கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இப்பொழுது உனக்கு புரியவில்லை, ஏன் இந்த பாதைகள் என்னுடைய வாழ்க்கையில், ஏன் இந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்னாரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்திருக்கிறதே, என்னுடைய இப்படி நிலைமை இப்படியாக இருக்கிறதே, என்னுடைய பணத்தில் இவ்வளவு விரயம் ஆகி நடந்து கொண்டு இருக்கிறது, என் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வார்த்தை கொடுத்தாரே, ஆனால் அதற்கு எதிர்மறையாக காரியங்கள் இருக்கிறது, நான் இன்றும் என்னுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறேனே என்று சொல்லி பல்வேறு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவருடைய திட்டம், அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது, மகா உன்னதமானது. அவர் உங்கள் பெயரில் உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தவைகள், அவருடைய வழிகள் உயரமானவைகள், அவருடைய எண்ணங்கள் உங்கள் மூளைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு அது அப்பாற்பட்ட விதத்தில் அது பெரியவைகளும் உயர்ந்தவைகளுமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அதை அறிவாய். ஒரு நாள் வரும், அது சீக்கிரத்தில் வரும். நீ அதற்கு வரை நீ பொறுமையாயிரு. அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் அது என்ன செய்யும், நடக்கும். என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. உன் மகனுக்கு வேலை கிடைக்கும், உன் மகளுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு கட்டுவாய், நீ சத்துருக்களுக்கு முன்பாக நீ உயர்ந்திருப்பாய், இது நிச்சயம் நடக்கும். அது நீ இப்பொழுது உனக்கு புரியலை, ஏன் இந்த பாதை என்று சொல்லி இனிமேல் நீ அறிவாய். ஒரு நாள் நீ வாழ்வடைந்திருப்பாயே, உயர்ந்திருப்பாய், நிச்சயம் அது நடக்கும். அப்பொழுது நீ அறிவாய், தேவன் எனக்கு இதற்காகத்தான் இந்த பாதைகளை நடத்தி கொண்டு வந்தார், இதனால் தான் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, எல்லாம் தாவீது சொன்னது போல நான் உத்தரப்பட்டது நல்லது என்று நீ ஒரு நாள் சொல்லுவாய் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ அறியலை, இனிமேல் நீ நிச்சயம் அறிவாய் என்று சொல்லுகிறார். நாட்களில் நீங்கள் சொல்வீர்கள், தேவன் அனுமதித்ததெல்லாம் வசனம் சொன்னது போல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடந்தது என்று சொல்லி கூட நீ ஆண்டவரை உயர்த்தி போற்றுவாய், அது சீக்கிரத்தில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதே போல தான் ஒரு சகோதரி, அவர்கள் திருமணமாகிறதுக்கு அநேக திருமண வயதுக்குள் வரும் பொழுது அது காரியங்கள் நடக்காமல் தடையாக இருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வயதெல்லாம் தாண்டி அநேக கேள்விகள், அநேக நிந்தனை அவமானங்கள் மத்தியில் அநேக நாட்களுக்கு பின்பதாக அந்த சகோதரியுடைய திருமணம் நடந்ததான். சரி, திருமணம் தான் நடந்து விட்டது என்று பார்த்தால் பின்பதாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா. 10 வருடங்கள் கடந்து விட்டது. செபித்து உபவாசம் எல்லாம் இருந்து அதற்கு பின்பதாக ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தாராம். இன்னும் அப்படியாக பார்த்தோமானால் குடும்பத்தில் அந்த 10 வருட காலங்களுக்குள்ள வறுமைகளும் அநேக பிரச்சனைகளும் அவர்கள் சந்தித்த காரியங்களுக்கு அளவே கிடையாதாம். அப்படியெல்லாம் இருந்த அந்த குமாரனை கொடுத்த பொழுது அவர்கள் உறுதியாக தேவனை பிடித்து கொண்டார்களாம். ஒரு நாளும் தேவனை குறை சொல்லவில்லை. தேவன் வாழ்க்கையில் அனுமதித்தது நன்மைக்கு எதுவாக உண்டு, அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர்கள் அழிந்து கொண்டே அவர்கள் அந்த பாதைகளை கடந்து வந்தார்கள். ஜெபித்து தேவனை பிடித்து நடந்து வந்தார்களாம். அப்பதாக தான் தேவன் அவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையையும் கொடுத்தாராம், வரங்களையும் கொடுத்தாராம். பின்பதாக பார்த்தோமானால் இன்று அநேகர் அவர்களை தேடி வரும் பொழுது தேவன் அவருடைய ஊழியக்காரியாக அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். அநேகர் அவர்களை தேடி வரும் பொழுது அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து அவர்களுக்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறதற்காகத்தான் தேவன் இந்த பாதைகளை எல்லாம் அனுமதித்திருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து ஜெபிக்கிறதற்கு அந்த காரியங்கள் தேவன் நம்மளுக்கு பாதையில் நடத்தியிருக்கார் என்று அவர்கள் இன்று விளங்கி கொண்டார்களாம்.
பல ஆண்டுகளுக்கு பின்பதாக அந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். அதே போல தான் நீங்களும் இதே போல் நான் உடைக்கப்படுகிறேன், நான் நொறுக்கப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரைத்தான் நான் நேசிக்கிறேன், அவரையே நான் முன்பதாக வைத்திருக்கிறேன், அவருக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏன் இப்படி என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்கப்படுவது நொறுக்கப்படுவது எல்லாம் தேவ சித்தத்தின்படியே. அநேகரே நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுக்காக இதே போல உன்னை போல உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த கண்ணீர் வடிக்கிற அந்த சகோதரனை சகோதரியை தேவனுக்குள்ளாக நடக்கும்படியாக கிறிஸ்துவின் அன்பை நீ அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக தான் இந்த பாதையில் நீ கடந்து செல்கிறாய். இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்லி ஆண்டவர் நொறுங்கி உடைந்து இருக்கிற உங்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது கிளையோத்தின் பிசின் தைலமாக அந்த வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. ஆனந்த தைல அபிஷேகமாக உங்களுக்குள்ள அந்த வார்த்தை அது இறங்கி வருகிறது. அநேக உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை கட்டும்படியாக தான் தேவன் இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த உடைசலை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக நீ கட்டப்படுவாய், நீங்கள் குடியேற்றப்படுவீர்கள், உன் வாழ்க்கை சிறப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருக்கு சாட்சியாக இருப்பீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நீங்கள் அறியவில்லை, இனிமேல் நிச்சயமாக தேவன் இது நன்மைக்கு எதுவாக நடத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்படித்தான் நம்ம யோசேப்பை நாம் பார்த்தோமானால் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சகோதரர் அவனுக்கு ஆண்டவர் தரிசனங்களை காண்பித்தார். இளவயதிலே தரிசனம் காண்கிறான். அவன் சகோதரர்கள் வணங்குவது போல, அவன் தாயின் தகப்பனு வணங்குவது போல எல்லாம் காண்கிறான். ஆனால் அங்கு எப்படியாக சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நடக்கிறது. அவன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அங்கு குழியிலே தூக்கி போடப்படுகிறான். பின்பதாக அங்கு போத்திபார் வீட்டுக்கு அங்கு கடந்து செல்கிறான். அங்கு ஒரு நிந்தை, அவமானம், வெளி தேசம், அங்கு யாரும் இல்லாத ஒரு தனிமை, அதிலும் சிறைச்சாலை அனுபவம், அது எல்லாவற்றிலும் அவன் கடந்து செல்லும் பொழுது அவனுக்கும் இதே போலதான் தெரிந்திருக்கும். அவனை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டம் அவனுக்கு தெரிந்திருக்காது. அவன் ஏன் இப்பொழுது அவனுடைய என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியாத ஒரு புதிராகவே அவனுடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கும், கடந்து சென்று கொண்டே இருந்திருக்கும். ஒரு நாள் வந்தது. அன்று அவன் என்ன செய்தான், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சிறைச்சாலையில் இருந்து போன பானபாத்திரக்காரன் அதை என்ன செய்கிறான், பார்வோனுக்கு இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான், தேவாவியை பெற்ற மனிதன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் சொப்பனத்துக்கு பார்வோன் முன்பதாக கொண்டு வரப்படுகிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அங்கு அப்படியாக அவனுக்கு ஒரு உயர்வு, அவன் தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாகிறான். அதிகாரியாக தேவன் அவனை மாற்றுகிறார். ஆனால் அந்த குழியில் போடப்படும் பொழுதும் அந்த போத்திபார் வீட்டில் அவமானம், நிந்தை, பழிச்சொல் அவன் போடும் பொழுதும் அவன் என்னதான் இப்படித்தான் அவன் இருந்திருப்பான். இப்பொழுது அறியவில்லை, இனிமேல் அறிவாய் என்று சொல்லி, ஒருவேளை இனிமேல் என் வாழ்க்கையில் தேவ திட்டம் நடக்கும் என்று சொல்லி அவன் தேவ ஆவியை பெற்றிருந்ததனால அதை புரிந்து கொண்டவனாய் அவன் நடந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். யோசேப்பு நடந்ததனால பின்னாட்களில் தேவனுடைய வல்லமையை, தேவ திட்டத்தை அவன் என்ன செய்தான், பின்னாட்களில் அவன் 17 வயதில் அவன் அந்த தேசத்துக்கு கடந்து சென்று 30 வயதில் என்ன செய்கிறான், அதிகாரிகள் அந்த 13 வருடமும் உத்தரவம், நெருக்கம், அவன் மேல் வைத்த தேவ திட்டம் 13 வருடங்களுக்கு பிறகுதான் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. தேவன் அவனுக்குள்ளே இருந்து அங்கு பிரகாசிப்பிக்கிறார். ஒரு புறஜாதி, ஒரு தேசத்தில், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரியாக இருக்கிறான். இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது, குழியில் போடப்படும் பொழுதும், போத்திபார் வீட்டில் நடக்கும் பொழுதும், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் அவன் அறியலை. பின் நாட்களில் அவன் என்ன செய்தான், அறிந்தான். இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொன்னது போல அவன் அறிந்து கொண்டான் தன் மேல் தேவன் வைத்த திட்டத்தை, தேவ வல்லமையே. யோசேப்பு அதிகாரியாகும் பொழுது அவன் என்ன செய்தார், அவன் புரிந்து கொண்டான். அவன் சகோதரர்களை பார்க்கும் பொழுது கூட சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், தேவன் அதை என்ன செய்தார், அநேக ஜனங்களை போஷிக்கும்படியார் நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து கூட அங்கு யோசேப்பு என்ன செய்கிறார், தன் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அதே போல உங்களுக்கும் அதே போல குழியில் தூக்கி போடப்பட்ட அனுபவம் இருக்கலாம், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம், சமுதாயத்தால் கூட நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டு ஏளனமாக அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இன்று காணப்படலாம். நான் இயேசுவைத்தானே நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேனே, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேனே, ஒன்றிலும் குறைவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கலாம். ஆனாலும் எனக்கு ஏன் இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த குழியில் தூக்கி போடப்பட்ட
அனுபவம், இந்த நிந்தை, இந்த சிறைச்சாலையின் அனுபவம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நான் பரிசுத்தமாய் வாழுகிறேனே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க ஒரு வாலிபனாகவோ வாலிப மகளாகவோ நீங்கள் இருக்கலாம். இந்த வாலிப காலத்தில் மற்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படியெல்லாமோ இருக்கும் பொழுது நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், ஆனால் நான் எவ்வளவோ தேர்வுகள் எழுதி நான் முன்னேற முடியவில்லையே, நான் நினைத்த ஒரு வேலைக்கு செல்ல முடியவில்லையே, என்ற வாழ்க்கையில் நான் நினைத்த லட்சியத்தை அடைய முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். நான் தேவனுக்காக வேலை செய்கிறேன், தேவனுக்காகவே நான் ஓடுகிறேன், ஆனாலும் என் காரியங்கள் இப்படியாக இருக்கிறதே, யோசேப்பின் வாழ்க்கை நடந்தது போல இருக்கிறதே என்று சொல்லி நீங்களும் இன்று கலங்கி ஒரு அநேக கேள்விகளோடு ஏன் இப்படி என்று சொல்லி நீங்கள் கேள்விகளோடு திகைப்போடு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஒரு நாள் உன்னை என்னுடைய அருகில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை அதிகாரியாக நான் மாற்றுவேன். அப்பொழுது நான் உன்மேல் வைத்த தேவ திட்டத்தை, உனக்குள்ள இருக்க தேவ வல்லமையை அநேகர் என்ன செய்வார்கள், கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை ஆறுதல் படுத்துகிறார். முதலாவது நாம் பார்த்தோம் யோசேப்பு. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் இங்கு யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தால் அநேக பாடுகள். அவனும் ஒரு செல்வ சீமானாக அங்கு காணப்படுகிறான். அவன் ஒரே நாளில் அவனுடைய வேலைக்காரர் மனைவி பிள்ளைகள் மனைவி அல்ல, பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்கிறான், அவன் இழந்து விடுகிறான். அப்பொழுது யோபு இருந்து அவனுடைய உடல் முழுவதும் வியாதி, அவன் பருக்களால் நிறைந்திருக்கிறது. ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். அவன் செல்வத்தை எல்லாம் அவன் இழந்து விட்டான். அவன் அந்த ஊரில் ஒரு மதிப்பு மிக்கவனாக காணப்பட்டான். இன்று அவனுடைய நண்பர்கள் வந்து நீ இவ்வளவு தவறு செய்து விட்டாய் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். அவன் அந்த ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில் அவன் அவமானத்தில் அங்கு காணப்படுகிறான். எல்லாவற்றையும் இழந்து வேதனையிலும் துக்கத்திலும் யோபு காணப்படுகிறான். யோபுக்கு ஆனால் அந்த சூழ்நிலையிலும் யோபு வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை தூசிக்கவில்லை. என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், தேவன் நன்மையானதை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கரத்தில நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாம் என்று சொல்லி தேவனையே அவன் அங்கு உயர்த்துகிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுது அவன் அறியல. பின் நாட்களில் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், சகோதரனுக்காக ஜெபித்த பொழுது எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக அவன் திருப்பி ஆண்டவர் அங்கு கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கை பின்பதாக பூரண ஆயுசுள்ளவனாய் அவன் வாழ்கிறான். ஆனால் இந்த உபத்திரவ நாட்களில் அவன் நடந்து செல்லும் பொழுது அவன் நிச்சயமாக அறிந்திருக்க மாட்டான். இனிமேல் எனக்கு ஒரு முடிவு உண்டு, நான் இப்படி பிள்ளைகளை காண்பேன், இதே தேசத்தில் நான் உயர்ந்து சுகித்திருப்பேன், கணம்பற்றவனாய் இருப்பேன் என்று யோபு அந்த உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும் பொழுது அறிந்திருக்க மாட்டான். ஆனால் பின் நாட்களில் அவன் என்ன செய்தான், அறிந்து கொண்டான், பிள்ளைகளை கண்டான், இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். இப்படித்தான் யோபுவை போல தான் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு என்ன என்று சொல்லி கடந்து சென்று கொண்டிருக்க உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய், அதுக்கான வேலை வந்தது. யோபுவை போல இழந்ததெல்லாம் தந்து உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிறார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் பொய் சொல்லாத தேவன், மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை உயர்த்துகிற வேலை வந்து விட்டது. இப்பொழுது அறியாத நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் கர்த்தர் எதற்காக இதில் அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்று நாட்களிலும் ஆண்டவர் அநேக கேள்விகளோடு இருக்க உங்கள் பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிற ஆண்டவரை தகப்பனே, அவர்கள் இன்மேல் வருகிற நாட்களில் வருகிற வருடங்களில் உங்களை அவர்கள் உயர்த்தி நாமத்தை ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொண்டு அநேகருக்கு இந்த சாட்சியை சொல்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீ உயிருள்ள சாட்சியாக நிறுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் வாழ்க்கையில் இந்த நொடிப்பொழுதில் தாமே நிறைவேறிவிட்டதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை கர்த்தர் துடைத்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.